முடிக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க உதவுகிறவர், முடிக்க உதவுகிறவர். ரெண்டுத்துக்கும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டார் வாழ்க்கையை. இன்றைக்கி நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணிருக்கேன்னா அவர் என் வாழ்க்கையை அப்படி ஆரம்பித்து விட்டார். இப்படி ஒரு உயிரை கொடுத்து, இப்படி ஒரு சில திறமைகளை கொடுத்து, ஒரு அழைப்பை கொடுத்து, ஒரு வாய்ப்பை கொடுத்து இப்படி என்ன ஆக்கிட்டார். துவக்குகிறவர் அவர். அவர் முடிப்பாரா? இவ்வளோ துவக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து முடிக்காம விட்டுருவாரா? கண்டிப்பாக முடிப்பார். அதை நான் தினந்தோறும் யோசித்து பார்க்குறேன். என்னை துவக்குனவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். இதில் நான் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் கவலைப்பட்டு இந்த நிலைக்கு வரல. நான் கவலைப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சிக்கல. அவர் துவக்குனார், நான் இங்கே இருக்கிறேன். அவர் முடிப்பார். கண்டிப்பாக அது வெற்றிகரமாக முடித்து தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? துவக்குகிறோம் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் வாழ்க்கை வந்து ஒரு ஓட்டம் மாதிரி பாருங்கள். 100 மீட்டர்ஸ் மாதிரி இல்லை, சரசரன்னு ஓடி 9 செகண்டில் முடிகிறதுக்கு. இது வந்து மேரத்தான் மாதிரி, ரொம்ப தூரம், லாங் டிஸ்டன்ஸ். ரொம்ப பறக்க ஓடக்கூடாது, கரெக்டாக பேஸ் பண்ணி ஓடணும். ஏன்னா கடைசி வரைக்கும் தாக்கி பிடிக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ரேஸ். அந்த ஓட்டத்தை பொறுமையோட, எல்லாம் சொல்லுங்கள், பொறுமையோட ஓடக்கடவும். அப்போ இன்றைக்கி இயேசுவை நோக்கி பார்த்து எப்படி வாழ்க்கையை எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும், எல்லா போராட்டங்கள் மத்தியிலையும், இந்த மாதிரி தாவீது மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்குறோம், அவங்களோட அனுபவத்தெல்லாம் பார்க்குறோம். கடைசியில் வயோதிபனாக பெரிய அந்தஸ்தோடும் மரியாதையோடையும் கனத்தோடும் பெரிய செல்வந்தனாக நல்லா மறிக்கிறான். அவன் பார்க்காத கஷ்டம் இல்லை, அவன் பண்ணாத தப்பும் கிடையாது, சாதாரண மனுஷன்தான். நான் எல்லாத்தையும் கடந்து வந்து வெற்றிகரமாக தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுகிறான். இயேசுவை பாருங்கள், என்னெல்லாம் அதை பற்றி பேச போகிறோம். இப்போது என்னெல்லாம் கஷ்டப்பட்டார், எல்லாம் பண்ணார். ஆனால் கர்த்தரை நம்பினார். தேவன் அவரை கைவிட மாட்டார்னு நம்புகிறார். அதனால தான் சிலுவையில் தன்னை மறிக்க கூட ஒப்பு கொடுக்குறாரு. ஏன்னா தெரியும் 3ஆவது நாள் அவர் எழுப்பிடுவார்னு. இல்லைனா நம்மளை போய் கொஞ்சம் செத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? செத்து கல்லறையில் வச்சு மறந்துட்டீர்னா என்ன ஆகுறது ஆண்டவரே? அவங்க கொண்டு போய் கல்லறையில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீர் என்னை பற்றி யோசிக்கலன்னா அப்புறம் அங்கேயே விட்டுருவாங்களே அப்படின்னு தானே கேட்போம் நம்ம. அவர் அப்படி சொல்லியே. அவர் ரெடி. கண்ணை மூடுறப்ப நம்பிக்கையோடு கண்ணை மூடுறாரு. கண்டிப்பாக கண்ணை திறப்பேன், இந்த சரீரத்திலே எழுந்திருப்பேன்னு அவருக்கு தெரியும். அவ்வளோ நம்புகிறாரு கர்த்தரை. எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தர்.